ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு தமிழ் சேனல். இந்த லோன் ஆப்பில் நமக்கு 20,000 வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்னு கேட்குறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களா, இல்லை ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா, சேலரி ஸ்லிப், அந்த மாதிரி நிறைய ஆப்பில் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஆப்பில் கேட்குறது இல்லை. ஸோ அதில் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் ஸ்டெப் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை தொடர்ந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இன்னும் 2 லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்பில் லோன் கிடைக்கலனா கீழே இன்னும் 2 லிங்க் இருக்குது. லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப்னு ஒரு லிங்க் இருக்குது, ஸ்மால் லோன் ஆப்னு ஒரு லிங்க் இருக்குது. அது 2 லோன் ஆப்பில் நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் கம்மியாக இருந்தாலும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும், டாக்குமெண்ட் இல்லாட்டியும் அந்த லோன் ஆப்பில் மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ ஒருவேளை இந்த லோன் ஆப்பில் கிடைக்கலனா கீழே 2 லோன் ஆப் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பட்டன் வந்துங்க. நான் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம ஃபுல்லாக இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நம்ம மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்ம மொபைல் நம்பர் சப்மிட் பண்ணுவோம். ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு அப்பர் கேஸோ லோவர் கேஸு, ஒரு சிம்பிள், ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பாஸ்வேர்டை ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்களோட நோட்ஸு மொபைல்லேயே நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை மறந்துட வேண்டாம். ஒன்ஸ் பாஸ்வேர்டு மறந்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஓடிபி வச்சு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் என்டர் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் நேம், நம்ம லாஸ்ட் நேம், நம்ம ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஜெண்டரு, நம்ம டேட் ஆஃப் பர்த்து, நம்ம பேன் நம்பர் கேட்குறாங்க, அதையும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு வந்து நம்ம இமெயில் ஐடி, ஸோ நம்ம அட்ரஸ்ஸு, நம்ம பின்கோடு, இது எல்லாமே இங்கே கொடுத்துடலாம். ஸோ இது வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். அது வந்து நம்ம ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கன்னியூ கிளிக் பண்ணலாம். ஸோ கன்னியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து சேலரிடா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. நம்ம சேலரின்னு கிளிக் பண்ணாலும் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், எவ்வளோ இன்கம் வருது நமக்கு மாதம், அப்புறம் நம்ம எப்போ வந்து நமக்கு சேலரி வந்து கிரெடிட் ஆகுது. சில பேர்த்துக்கு 1ஆம் தேதி கிரெடிட் ஆகும், சில பேர்த்துக்கு 7ஆம் தேதி கிரெடிட் ஆகும், சில பேர்த்துக்கு 10ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகும். அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி கிரெடிட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. சில பேர் கேஷாக வாங்குவாங்க, சில பேர் செக்காக வாங்குவாங்க, சில பேர் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பரை நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க. ஸோ உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அப்புறம் உங்கள் யூபிஐ ஐடி வேணும், யூபிஐ ஐடி என்டர் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாம் என்டர் பண்ணிக்கங்க. உங்கள் யூபிஐ ஐடி வந்து கூகுள் பேயில் வந்துட்டு போனீங்கன்னா மேலே கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடி கிளிக் பண்ணிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க. ஸோ கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஃபைனல்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்களாம் ஃபைனல்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ லோன் கொடுக்க முடியுன்றதை இங்கே சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்மளோட ஐடென்டி வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்ம கொடுத்தாகணும். ஸோ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஓட்டர் ஐடியோ வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் பேன் கார்டு, ஆதார் கார்டில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுக்கும்போது, ஃபோட்டோ எடுக்கும்போது கிளியராக எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது கிளியராக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே ரீடேட் ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறமே நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மாதம் ஆப்புக்குள்ளே போய் நம்ம பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமேண்டேட் செட் பண்ண சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே அந்த அமௌண்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இமேண்டேட் செட் பண்ணணும். ஸோ இந்த இமேண்டேட் செட் பண்ணுறது உங்கள் ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ இல்லை உங்கள் டெபிட் கார்டு மூலியமாகவோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டு நீங்கள் என்டர் பண்ணி நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வரும். அந்த உங்கள் ஏடிஎம் பின் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ எவ்வளோ லோன் அமௌண்ட் ப்ராசஸ் ஆகுதோ அந்த லோன் அமௌண்ட்லேருந்து இஎம்ஐ வந்துட்டு மாதம் இப்போ 1ஆம் தேதினா 31ஆம் தேதி நீங்கள் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். 1ஆம் தேதி அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை அவங்களே எடுத்துப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை வந்து இமேண்டட். நீங்கள் வந்து அது நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் செட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஏடிஎம் கார்டு வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேண்டட் சக்ஸஸ்ஃபுல் செட்டான்னு வந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு லிமிட் வந்துடும். ஸோ அந்த லிமிட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபாஸ்டேகு, ரீசார்ஜு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து பில் பேமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கியூஆர் கோடு மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூகுள் பே மாதிரியும் இந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் சேலரி. ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரஸ்டடான ஆப்னு சொல்லலாம். மோர் தென் ஒரு 50 லட்சம் பேர் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக லோன் உங்கள் இந்த ஆப்பில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்பில் கிடைக்கலனா நான் முதலே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் 2 லிங்க் இருக்குது கீழே.
ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் லோன் ஆப்னு ஒரு லிங்க் இருக்கும், ஸ்மால் லோன் ஆப்னு ஒரு லிங்க் இருக்கும். அது ரெண்டில் நீங்கள் எதை வேணால் தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் சிபில் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஆப்பில் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்து நான் போகிற அடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.